இந்த சமுத்திரத்தை எப்படி கடந்து போக முடியும்? நீச்சல் அடிச்சா போக முடியும், நடந்தா போக முடியும், சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஆபிரகாம் மோசே ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீ என்கிட்டயா முறையிட்டு இருக்கிற, நீ பிளந்துட்டு, உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, நீ பிளந்துருன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அவர் கோலை நீட்டினாரு, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நாம செயல்பட்டோம்னா அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. நாம செயல்படாத வரைக்கும் அவர் கிரியை செய்ய மாட்டார். நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம்னா அவர் 4 ஸ்டெப் நமக்கு எடுத்து வச்சிருவார். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, அவங்க இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்க, அந்த வாக்குத்தத்தை கொடுத்து நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் கிரிய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அது வரைக்கும் என்ன செய்வார்? நமக்கு பாதுகாப்பு பார்த்துட்டே இருப்பாரு. என் பிள்ளை எப்ப அதுக்காக முன்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்க போறான், எப்ப ஸ்டெப் எடுத்து வைக்க போறான். அல்லேலூயா. ஒருவேளை செங்கடல் நிக்கலாம், நீங்க ஆண்டவரே பிளந்துருங்கன்னு சொன்னீங்கன்னா பிளந்துருவாரு. அல்லேலூயா. நான் போகணும், இந்த தடையை என்ன விட்டு நீக்குங்கன்னு சொன்னா நீக்குவார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. முடியாததை முடிய வைக்கிறது தான் தேவன். அல்லேலூயா. நீங்க உங்களை சாதாரணமானவர்களா நினைக்க கூடாது, அசாதாரணமானவர்களா நினைக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அவனுக்கு அப்படித்தான் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நாம் அவரை மாதிரியே இருக்கிறபடினால அவருடைய கிருபைகள் நாம் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு பாத்திரதா இருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம தகுதிகளெல்லாம் நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் வாக்குத்தத்தங்களை பிடிச்சு 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 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது விட்டுட்டோம்னு சொன்னா ஆசீர்வாதம் நமக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கும். பாருங்க, செங்கடல் தடையா அவங்க நோக்கப்பட முடியல, ஆனா அதை பிரித்து ஆரம்பிச்சார், அதை கடந்து போக பண்ணினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் இருக்கிற தடைகளை அவர் விலக்கி அதன் வழியா நடந்து போக பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியத்தை கர்த்தரின் வாழ்க்கையில செய்திருக்கிறான்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்வீங்க.